பென்டன் நியூ காமிக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு. இல்லை புரியல. யோ, பென்டன் நியூ காமிக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சுடா. பென்டன் ஃபேன்ஸ், இப்போ தானே உண்மையான நியூ இயர் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 6 வருஷம் கழிச்சு என் தலைவன் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறான். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். நமஸ் இன்னைக்கான மிஷினை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கமாண்டர் மெஜஸ்டர் பென் டெனிசனுக்கு இது 20th ஆனிவர்சரி. ஆமாம் பிளமர்ஸ், இந்த பென்டன் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் பண்ண பிளமர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னும் பிளமர்ஸ் ஆகாமல் சேனலில் ஜாயின் பண்ணாமல் வியூவர்ஸாக இருக்கிற யாருக்குமே நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது புரியாமல் இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை பிளமர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இந்த சேனல் வந்து பென்டன் பிளமர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வியூவர்ஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு பிளமர்ஸ் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். பென்டன் நியூ காமிக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது கூடவே சேர்த்து 4 எக்ஸ்ட்ரா காமிக் புக் கவர் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்கை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்டன் கிரியேட்டரான டன்கன் ரோலோ. அவரே இறங்கி செதுக்கியிருக்காரு. ஏலியன்ஸோட டிசைனை பற்றி நான் சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருக்குது. இந்த பென்டன் நியூ காமிக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் இஷ்யூவை ரைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ கேசி, பென்டன் ஒரிஜினல் சீரிஸோட ஒன் ஆஃப் த ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபேமஸான காமிக் புக் ஆர்டிஸ்ட் ராபர்ட் இதுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த 5 போஸ்டர்ஸும் சும்மா தரமாக இருக்குது. பென்டன் இதுக்கப்புறம் குழந்தைங்க பார்க்குற கார்ட்டூனாக இருக்க போகிறதில்ல. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வரப்போகிற இந்த பென்டன் காமிக் புக் சீரீஸ் டீன் ரேட்டட். ஸோ இந்த காமிக் புக் சீரீஸில் நம்ம ரொம்பவே மெச்சூர்டான கண்டென்ட்டையும் ரொம்பவே மெச்சூர்டான ஆக்ஷன் சீன்ஸையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டை வந்து இதை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த காமிக் புக் சீரீஸில் வரப்போகிற அந்த ஃபஸ்ட்டு 10 ஏலியன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் ஃபேன்ஸ் ரொம்பவே க்யூரியஸாக எதிர்பார்த்துட்டு இருந்த கொஷின். அதுதான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே ரிவீல் பண்ணது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதுவே ஒரு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. இந்த 10 ஏலியன்ஸில் வந்த அந்த ஒரு ஏலியனால் பென்டன் ஃபேன்ஸுக்குள்ளேயே நிறைய சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு இப்போது ஆன்லைனில். அப்படி அந்த 10 ஏலியன்ஸ் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்குரிய ஏலியன் என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏலியன் என் தலைவங்கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். டைமண்ட் ஹெட், அடுத்து 4 ஆர்ம்ஸ், ஹீட் பிளாஸ்ட், எக்ஸலாரேட், அப்கிரேட், ஸ்டிங் ஃப்ளை, வைல்டு வைன், கேனன் பால்ட், அப்புறம் கடைசியாக ஓவர்ஃப்ளோ. இந்த காமிக் புக் சீரீஸில் வரப்போகிற அந்த ஃபஸ்ட்டு 10 ஏலியன்ஸ் இதெல்லாம் தான். ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு ஏலியனை பற்றி எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இப்போ ரீபூட் சீரீஸை பற்றி தெரியாதவங்க, ரீபூட் சீரீஸை பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நானும் பார்த்ததில்லை, ஆனால் தெரியும் என்னெல்லாம் ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ஓவர்ஃப்ளோ அப்படின்றது ரீபூட் சீரீஸில் வந்த ஒரு ஏலியன். அந்த ஏலியனை இந்த 10 ஏலியன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது ரொம்பவே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்திட்டு இருக்காங்க பென்டன் ஃபேன்ஸ். அதான் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி பிளமர்ஸ், உங்களுக்கு ஒரு டாஸ்க். பென்டன் ஒரிஜினல் சீரீஸில் வந்த அந்த ஏலியன்ஸ் 10 ஏலியன்ஸுக்கும் இப்போ காமிக் புக் சீரீஸில் வரப்போகிற அந்த 10 ஏலியன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த ஏலியன்ஸ்லாம் அவங்க விட்டுருக்காங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வியூவர்ஸ் நீங்கள் யாராவது இன்னும் பிளம்பர் ஆகாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பிளம்பர் அகாடமியில் ஜாயின் பண்ணிவிட்டு பிளம்பர் ஆகிட்டு இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. பிளம்பர்ஸ், உங்களுக்கு பேட்மேன் தெரியுமா? இந்த பென்டன் காமிக் புக் சீரீஸ் அப்சல்யூட் பேட்மேன் அப்படின்ற ஒரு காமிக் புக் சீரீஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூமர் தான், ஆனால் இந்த ரூமர் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த பென்டன் காமிக் புக் சீரீஸ்க்கு ஆர்ட் ஒர்க் பண்ணது ராபர்ட் கேரி அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் தான். இதே ஆர்டிஸ்ட் தான் அப்சல்யூட் பேட்மேன் அப்படின்ற அந்த காமிக் புக் சீரீஸ்க்கும் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்த்தாலே இந்த ரூமர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜோ கேசி, பென்டன் கிரியேட்டர், இந்த காமிக் புக் சீரீஸோட ஃபர்ஸ்ட் இஷ்யூ ரைட்டர், அவர் ட்விட்டரில் அல்டிமேட் அப்சல்யூட் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணி தான் இந்த காமிக் புக் சீரீஸை ஃபுல்லாகவே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து எல்லா பென்டன் ஃபேன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆர்ட் ஸ்டைல். இந்த பென்டன் காமிக் புக் சீரீஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆர்ட் ஸ்டைலில் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லா பென்டன் ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்போ இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே கேள்வி, இதுதான் ஃபைனல் ஆர்ட் ஸ்டைலா இந்த பென்டன் காமிக் சீரீஸ்க்கு அப்படின்றது தான். என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 50-50 தான். அவங்க மேபி இதே ஆர்ட் ஸ்டைலை காமிக் புக் சீரீஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் ஸ்டைலை காமிக் புக் சீரீஸில் எதிர்பார்க்கலாம்.
இதை பென்டன் கிரியேட்டர் டன்கன் ரோலோவும் ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே கவர் பேஜஸ்க்காக கிரியேட் பண்ண ஆர்ட் ஒர்க் மட்டும்தான், ஃபைனலைஸ்ட் ஆர்ட் ஒர்க் கிடையாது. நாம இந்த காமிக் புக் சீரிஸ் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு தெரியும் எந்த ஆர்ட் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பிளம்பர்ஸ் எந்த ஆர்ட் ஸ்டைலை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரீஸை வந்து இவங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். இவன் வெறியொரு காலே